நான் ஒரு தடவை சொன்னா அது 100 தடவை சொன்ன மாதிரி. தமிழ் படிப்பேன். ஃபர்ஸ்ட்ல அவங்க கேட்டாங்க இந்த 2 கேரக்டர் இருக்கு, நீ எது பண்ணதுக்கு விரும்புற? நாயகியோட எபிசோட் 55 54 ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இமோஷனல். நான் ஒரு பைத்தியக்காரி, பொண்ணு பார்க்க மட்டும்தான் போறீங்கன்னா அது என்கிட்ட சொல்லிருப்பீங்கல்ல, விட்டுட்டு ஓடுறீங்கன்னா என்ன காரணம்? எவ்வளோ தப்பா ஒர்க் பண்ணிருக்கேன். லைக் ஃபேக் பிரெக்னன்சி, ஃபேக் அபார்ஷன், போய் சொல்லி அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ரொம்பவே முல்ல மாதிரி தடவை இருக்கேன். ஷர்ட் பேண்ட் அந்த மாதிரி போட்டுட்டு போனேன், அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே போகும்போது ஒழுங்கா ஒரு சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க சுத்தி மீதி லேடிஸ் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கணும், அப்போதான் அவங்க உட்காருவாங்க. தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது சென்னை ஆவடி மற்றும் கீழ்கட்டளையில் கோலாகல ஆரம்பம். செப்டம்பர் 21ஆம் தேதி 2 புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம். ஏர்போர்ட்ல சிவகார்த்திகேயன் கூட எடுத்தா ஒரு போட்டோ, அதுல 4 இடத்துல இப்படி பண்ணி அந்த போட்டோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நானே இது எனக்கு யாரும் பிக் பாஸ்க்கு போக சொன்னா எனக்கு பயம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் மீன்ஸ் மாத்திரை சாப்பிடுவேன் நான், அதுக்காக தனியா ஆரோ ஜஸ்ட் குளிக்கிறதுக்கு தலை குளிக்கிறதுக்கு ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட பாப்பி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு வணக்கம். உங்களோட நேம் ரொம்ப யூனிக்கா இருக்குன்னே சொல்லலாம், பாப்பி அப்படின்றது. சோ அதோட மீனிங் அது சொல்ல முடியுமா? பெங்காலி பேரு, இதுக்கு பேர் ஒரு தமிழ் அர்த்தம் என்னன்னா பூவோட இதழ், பெட்டல்ஸ். உங்களுடைய பிலிமோகிராஃபி, அதாவது உங்களுடைய சீரியல், அதாவது பிலிம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய ரீச் கொடுத்தது நாயகி சீரியல் தான் சொல்லலாம். ஆமா. எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு அந்த சீரியல், எவ்வளவு க்ளோஸ் டு ஹார்ட், அதை பத்தி சொல்ல முடியுமா? நாயகி ஆப்வியஸ்லி அதுக்கு முன்னாடி நான் சீரியல்ல வருவேன் சொல்லி கொடுத்த ஐடியா எல்லாமே இருந்துச்சு. சீரியல்ல கொஞ்சம் சீரியலா அப்படி பார்ப்பேன். ஒரு தடவை வரதுக்கு அப்புறம் ஐ கெஸ் நாயகி மட்டும் இல்ல, டோட்டலா நான் சீரியல்ல வரதுக்கு அப்புறம் இருந்து சீரியலுக்கு முன் பாப்படி, சீரியலுக்கு பின் இப்போ இருக்கிற பாப்படியில நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு, இன் ஆல் குட் வேஸ் ஒன்லி. ஸோ அதுக்காக நான் ஸ்பெஷலி நாயகிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இப்போ கூட சொல்றேன். அண்ட் குமரன் சருக்கு எனக்கே இதுல கொண்டு வரதுக்கு. நீங்க பெங்காலி தானே, ஆனா தமிழ் ரொம்ப நல்லா பேசுனீங்க, கத்துக்கிட்டு நல்லா பேசுறேன்னா. ஐயோ தேங்க்யூ இருக்கவங்க எல்லாம் தமிழ்ல கொலை பண்ணுவாங்க. நான் இப்ப கூட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சொல்றீங்க, பட் இருந்தாலும் நான் ஆக்சுவலி நான் படிப்பேன், தமிழ் படிப்பேன். பட் பேசும்போது ரொம்ப ஜாஸ்தி தமிழ்காரன் கிட்ட அவ்வளவு பேச மாட்டேன்ல. சோ அதனே பேசினால அவங்க இந்த மாதிரி தான், நீங்க உங்களை மாதிரி தான் எல்லாருமே நீங்க பேசுறீங்க நல்லா பேசுறீங்க சொல்லி அப்படி கொஞ்சி விட்டுருவாங்களா. சோ கரெக்ட் பண்ண மாட்டாங்க யாரும். சோ அந்த பேசும்போது ஒரு கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்கட்டும், சரி அது ஒரு தப்பான ஸ்லாங் லைக் இன்னும் என்னோட தமிழ் எனக்கே கேட்கும்போது அது பெர்ஃபெக்ட் இல்லாத மாதிரி தோணும். கரெக்ட் பண்றது, பெர்ஃபெக்ட் பண்றது, அதுதான் நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப காத்து வாக்கல் 2 காதல் இந்த சீரியல் இருக்கு. அண்ட் உங்களோட ரோல் பாத்தீங்கன்னா 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, ஒரு ஹீரோ இருக்காங்க அப்படின்ற போது ஸ்டார்டிங்ல லைட்டா கான்ட்ரவர்சியாவே இருந்தது. உங்களுக்கு எப்படி இந்த சீரியல்ல வாய்ப்பு கிடைச்சது, அதை பத்தி சொல்ல முடியுமா? இந்த சீரியல் ராடன் ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்டர் இளவரசன் சார், இந்த 2 கேரக்டர் இருக்கே, இதுல ஒரு பாப்படிக்கு போட்டா நல்லா இருக்கும் சொல்லி அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க சார். பட் அதுக்கப்புறம் பட்ஜெட்டோ இல்ல ஏதோ ஐ டோன்ட் நோ என்ன இது தள்ளி போயிட்டு இருந்துச்சு, நடுவில் என்கிட்ட பேசவே இல்லை யாரும். ஸோ அதனால நான் நினைச்சேன் ஓகே சரி எனக்கு வராது, ஓகே சரி எவ்வளவு வந்துச்சு எவ்வளவு போயிடுச்சு, இந்த சீரியல் பத்தி பேசியாச்சு சொல்லியே மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல் ஒரு நாள் கால் பண்ணி இந்த சீரியலுக்காக பேசிருந்தோம்ல, அங்கில இருந்து தான் கால் பண்றோம், இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது, நீங்க நாளைக்கே வர முடியுமா, லுக் டெஸ்ட் பண்ணணும், போட்டோ ஷூட் பண்ணணும், இது அது. ஓகே சரி சார் சொல்லி மீதி எல்லா டேர்ம்ஸ் எல்லாம் பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த நாள் போனேன். அப்படியே ஓகே சரி இந்த கேரக்டர், ஓகே சரி இந்த கேரக்டர் சொல்லாமா வேண்டாமா தெரியல, இந்த கேரக்டர் இந்த சீரியல்ல இருக்கிற கொஞ்சம் பாசிட்டிவ் கேரக்டர் இது சொல்லலாம். ஓகே, உங்களோட கேரக்டர். என்னோட கேரக்டர் தான். அதான் நான் சொன்ன மாதிரி முன்னாடி கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்துச்சு இல்லையா, சீரியல்ல எப்படி 2 ஆக்ட்ரஸ் எப்பவுமே இருப்பாங்க மோஸ்ட், ஆனா 2 பேருமே லவ்வரா லான்ச் ஆறாங்க, அந்த ப்ரோமோலயும் அப்படிதான் இருந்தது. அந்த கான்ட்ரவர்சி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல அவங்க எனக்கு ஸ்டோரி சொல்லும் போது
நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்ல அவங்க கேட்டாங்க இந்த 2 கேரக்டர் இருக்கு நீ எது பண்ணதுக்கு விரும்புற சொல்லி அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்டேன். என்னன்னா இந்த மாதிரி ஒரு மூவி நான் பார்த்திருந்தேன். ஜுதாய் சொல்லி ஹிந்தி மூவி ஸ்ரீதேவி இருந்தாங்க. ஓகே. ஸோ அப்போ நான் ஃபுல்லாவே அப்படி நொண்டி கேட்ட ஆரம்பிச்சுட்டேன். இல்ல இந்த நீங்க சொன்னீங்க இந்த கதை அந்த மூவி மாதிரி கேக்குது அப்படின்னா அப்போ என்னோட கேரக்டர் நெகட்டிவ் தானே இந்த நான் இப்போ பண்றது அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இல்ல அதுக்கே நிறைய வித்தியாசம் இருக்கு. அது எல்லாமே இது சீரியல் அந்த ஃபார்மேட்ல பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த சீரியலோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிருச்சு இல்ல என்னோட கேரக்டர் தான் பாசிட்டிவ். ஸோ அவ்வளோ டென்ஷன் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே. மௌனிகா கூட நீங்க வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்களா, அவங்கள பத்தி சொல்ல முடியுமா? அவ ரொம்ப கியூட்டா இருக்கா. லைக் நல்லா நடிக்கிறா. லைக் அவ ஸ்டார்டிங்ல இப்போ ரீசெண்டா ஷூட் பண்ணும்போது கூட அவ சொன்னேன் இல்ல ஸ்டார்டிங்ல நான் ரொம்ப ஃபிளாட்டா நடிச்சேன் அப்படி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் நீ ஃபிளாட்டா நடிச்சதுன்னா இல்லதான் நீ கியூட்டா இருந்த அந்த போர்ஷன்ல. இதுக்கு அப்புறம் நீ வேணா இன்னும் கொஞ்சம் வெரைட்டி காட்டலாம். பட் ஸ்டார்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா அவ ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் கியூட்டா தெரிஞ்சிருச்சு. நல்லா இருந்துச்சு அவளோட போர்ஷன். இன்னொரு ஒரு சீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பாண்டவர் இல்லம். அந்த சீரியல் தான். அந்த சீரியல் வந்து உங்களுக்கு நேம் கொடுத்ததுன்னே சொல்லலாம். இந்த கேரக்டர் ஸ்பெசிஃபிக்கா உங்கள்ட்ட வந்து பேசுறாங்க மக்கள் அப்படின்ற போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சது. ஐ கெஸ் அது எனக்கு கண்மணில இருந்தே கிடைச்சிருச்சு. நாயகில இருந்தே கிடைச்சிருச்சு. இப்ப கூட ஃப்ராங்கா ஸ்பீக்கிங் நாயகியோட எபிசோட் 55ஓ 54ஓ ஏதோ அதுல செலியன் கூட எனக்கு பர்சனல் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இமோஷனல் இந்த கண்மணி கேரக்டரோட இமோஷனல் சீன் பண்ணிருந்தேன். அது இப்போ கூட நான் திருப்பி போய் அந்த எபிசோட்ல போய் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ ஆமா. அதுக்கு அப்புறம் அதே டைம்ல நாயகி போயிட்டு இருக்கும்போது பாண்டவர் இல்லாம ஸ்டார்ட் பண்ணேன். கையில் ஒரு போல்ட் கேரக்டர் காத்தவாக்குல 2 காதலோட ப்ரோமோ ஒரு ஷூட் பண்ணும்போது அது ஆக்சுவலி ஸ்டோரிக்கு அதுக்கு அவ்வளவு சம்பந்தம் இல்லை. பட் அது ஷூட் பண்ணும்போது அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன் நீங்க எனக்கு நெகட்டிவா காட்டுறதுக்கு ட்ரை பண்ணாலும் மக்கள் எனக்கு நெகட்டிவா பார்க்க மாட்டாங்க. என்ன நாயகி சீரியல்ல நான் எவ்வளோ தப்பா ஒர்க் பண்ணிருக்கேன். லைக் ஃபேக் பிரெக்னன்சி, ஃபேக் அபார்ஷன், என்னை கடத்திட்ட சொல்லி கட்டப்படி போய் சொல்லி அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அவர் கூட எவ்வளவு தப்பா விஷயம் செஞ்சிருக்கேன். பட் மக்கள் யாரும் என்ன நெகட்டிவா ஏத்துக்கவே இல்லை. நீங்க பாண்டவர் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல எனக்கே அப்பப்போ தோணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஹீரோயின் பண்ணுவாங்களா, லைக் ரொம்பவே மொல்ல மாதிரி தடவை இருக்கே அந்த மாதிரி தோணும். சுந்தரியில எனக்கு ஃபுல்லாவே நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்துட்டு நெகட்டிவாவே காட்டுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மக்கள் நெகட்டிவா ஏத்திக்கவே இல்லை சொல்லி அந்த கேரக்டர் பாசிட்டிவா மாத்திட்டு அதுக்கப்புறம் அப்படி கொண்டு போனாங்க. ஸோ அதனால அந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் வந்துச்சு. தமிழ் மக்கள் என்ன அப்படி நல்லாதான் பாக்குறாங்க. ஸோ ரொம்ப தப்பா காட்டினாலும் தப்பா நெகட்டிவா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்க நாயகி வந்து உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட், சில விஷயங்கள்லாம் போய் திருப்பி பாப்பேன்னு சொல்லுவீங்களே, ஒரு விஷயம் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க கண்மணி கேரக்டர் இருந்துன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் தமிழே அப்போதானே கத்துக்கிட்டேன். விஜயலட்சுமி ஃபர்ஸ்ட் இருந்தால அதுல ஹீரோயினா 144 ஆர் 143 எபிசோட்ஸ் தான் நடிச்சா. அதுலயே அவள் சொன்னா நீ ஸ்டார்டிங்ல வந்ததோ நீ இப்போ நான் பாக்குறதோ அந்த 140 எபிசோட்ல நான் சொல்றேன் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நல்ல லைக் காஸ்டியூம் இருக்கட்டும் சரி, உன்னோட அப்பியரன்ஸ் இருக்கட்டும் சரி, உன்னோட அந்த ப்ரெசென்ட் பண்றது பிஹேவ் பண்றது இருக்கட்டும் சரி. ஸோ அந்த 140 எபிசோட்ஸ்லயே அவ்வளோ டிஃபரன்ஸ் அவளுக்கே புரிஞ்சிருச்சுன்னா அப்போ அதுக்கு அப்புறமும் நம்ம இன்னும் லைக் டோட்டல் 800 எபிசோட் கிட்ட நாயகிய பண்ணேன். ஸோ ஆப்வியஸ்லி அம்பிகா மேம் இருந்தாங்க, இவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. செந்தில் சார் என்னோட மாமனார் பண்ணது அவங்க லைக் என்ன சொல்றது அவ்வளவு பெரிய டைரக்டர் பட் அப்படி பிஹேவ் பண்ணவே மாட்டாங்க. ஏதோ டார்லிங் இப்போ கூட ரீசெண்டா அந்த ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் எலெக்ஷன்ல போய் அவங்கள பார்த்தேன். அவங்க இப்ப கூட அப்படிதான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கட்டி பிடிச்சிட்டு டான்ஸ் பண்ணிட்டு அப்படி ஜாலியா இருந்து யோகி இருந்துச்சு. இப்ப கூட அவங்கள திருப்பி போய் எங்கேயோ பார்க்கும்போது தானா என்னோட அது லைக் ஓல்ட் ஃப்ரெண்ட் கிடைச்சிருச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ மோர் தென் எனிதிங் எல்ஸ் எனக்கு அந்த அந்த டீமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் குமரன் சார் லைக் அவங்க இவ்வளோ லைக் நடிப்புல இருந்து சொல்லி லைக் அதுக்கு முன்னாடி வரைக்கும்
என்னோட அப்பா நாயகிக்கு முன்னேறி எனக்கு ஒரு தடவை கூட நார்மலி ஆக்டிங் ஏதோ பார்த்துட்டு லைக் அவங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சாட்டிஸ்ஃபை ஆகல. எங்கேயோ என்னோட ஆக்டிங் பார்த்து எப்போ பார்த்தாலும் இல்ல இது சரியில்லை, அது சரியில்லை, ஏதாவது ஒரு சொல்லிட்டே இருப்பாங்க. நாயகியில கொஞ்சம் எபிசோட்ஸ் பார்க்கறதுக்கு அப்புறம் தான் அப்பா சொன்னாங்க, இப்போ உன்னோட ஆக்டிங் இயல்பா இருக்கு. லைக் கேமரா முன்னாடி இருக்கே அந்த ஃபீலிங்கே வரல உன்னை பார்க்கும்போது. ஸோ லைக் என்னோட பிக்கெஸ்ட் கிரிட்டிக் எனக்கு அந்த டிக் அது கொடுக்கும்போது இருக்காங்க அப்படின்றபோது அப்போ ஓகே அப்போ கரெக்டா பண்ற. அப்போ அதுக்கு அப்புறம்ல இருந்து நான் குமரன் சார் சொன்னது எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னா அந்த டிக் வாங்கி கொடுத்ததே குமரன் சார் தானே. ஓகே, நீங்க வந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணாலுமே உங்க மூவிஸும் நிறைய பண்ணிருக்கீங்க தமிழ்ல. இப்போ ரீசெண்டா பராசக்தி மூவி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ அத பத்தி சொல்ல முடியுமா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது உங்களுக்கு? பராசக்தியில ஏதோ காஸ்டிங் நடந்துட்டு இருக்க சொல்லி என்னோட அதுக்கு முன்னேறி பேபி அண்ட் பேபி சொல்லி ஒரு மூவி பண்ண அந்த சேம் காஸ்டிங் ஏஜென்ட் தான் எனக்கு கூட்டிட்டு போனாங்க அந்த ஆஃபீஸ்ல. ஃபர்ஸ்ட் டேல இந்த பார்த்துட்டு ஓகே சரி ஏதோ வந்துச்சுன்னா சொல்லுவேன் சொல்லி லிட்ரலி தோர்த்து விட்டாங்க. ஓகே, அப்படி அன்னைக்கு நைட்ல அந்த காஸ்டிங் மேனேஜர் கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி ஹிந்தி பெங்காலி பேசினா யாரோ ஆர்டிஸ்ட் தெரியுமா? அப்போ அவங்க சொன்னாங்க இன்னைக்கு தானே பாத்தீங்க அவங்க பெங்காலி தானே. அப்படியா பெங்காலியா சரி அப்போ நாளைக்கு வர சொல்லுங்க. நெக்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டே நான் போனேன் ஏதோ ஷர்ட் பேண்ட் அந்த மாதிரி போட்டுட்டு போனேன். அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே போகும்போது ஒழுங்கா ஒரு சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு பெங்காலி மாதிரி கொஞ்சம் கரெக்டா போனேன். அதுக்கப்புறம் அதுவும் 2-3 டைம்ஸ் ஆடிஷன் நடந்து அதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்ரூவ் பண்ணாங்க. பட் நல்ல கரெக்ட். ஓகே, ஐயோ பெங்காலி கரெக்டா நான் சொல்லிட்டேனா? ஆமா சொல்லிட்டீங்க. ஓகே சரி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, சோ வர்க்கிங் வித் எஸ்கே சார் எப்படி இருந்தது? ஆக்சுவலி என்னோட மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா சீன்ஸு எஸ்கே கூட தான். ஸோ ரொம்ப ஜாலியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் ஃபர்ஸ்ட் போயிட்டேன். அதுக்கு அப்புறம் எஸ்கே சார் வராங்க. அந்த டைம் அது வரைக்கும் நான் சைட்ல உட்காந்துட்டு இருந்தது. அந்த ஷூட் ஸ்பாட்ல என்னோட எங்கே ஷார்ட்காக இங்க லைக் நான் சப்போஸ் அங்கே இருந்தேன் இங்கதான் ஷார்ட்காக வரணும் சொல்லி இங்க வந்த உடனே இப்படி வரும்போது சார் ஹாய் அப்படி எல்லாம் பண்ணாங்க. நான் ஓகே சரி லைக் ஹை லைக் நாட் ரொம்ப ஜாஸ்தி பட் ஹாய் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி ஹாய் ஓகே சரி ஹம்பெல்லாம் சொல்றாங்க போல. அதுக்கு அப்புறம் சரி சரி அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஸோ டென்ஷன் இருக்க சொல்லி நான் அப்படியே போய் என்னோட இடத்துல உட்காந்துட்டு ஓகே சரி இது அது கொஞ்ச நேரம் கழிச்சு 1 டேக்கு அப்புறம் எனக்கு இது வந்துச்சு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணலாம் சார் கிட்ட. சார் நான் பாப்ரி கோஷ். எனக்கு உங்களை தெரியுமே அதனாலதான் என்ன நீங்க வரும்போது நான் ஹாய் சொன்னேன் நீங்க பேசவே இல்லை. சாரி சார் நான் நினைச்சேன் நீங்க ஹம்பிள் லைக் ஒரு டீசன்சிக்கு சொன்னீங்க ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இல்ல இல்ல எனக்கு தெரியும் நீங்க சீரியல் பண்ணுவீங்கல்ல எனக்கு தெரியும் உங்களை சொல்லி. அதுக்கு அப்புறம்ல இருந்து லைக் நம்ம செம்ம இது ஃபன்னா போயிட்டு இருக்கேன். லைக் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்பப்போ ஏதாவது பாடுறது இருக்கட்டும் சரி தேவையில்லை ஏதாவது பேசிட்டு இருக்கிறது சரி செம்ம ஃபன் பண்ணிட்டு இருப்போம். நீங்க வந்து மிகப்பெரிய ஏகே ஃபேன் கேள்விப்பட்டோம். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அவரை மீட் பண்ணது அவர் மூவில நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் விஸ்வாசம் படத்துல செம்ம ஃபன்னா இருந்துச்சு. சார் ஏகே சார் எப்பவுமே ரொம்ப லைக் எல்லார்கிட்ட ஹம்பிளா இருப்பாங்க. நான் எப்படி சொன்னேன் லைக் நான் நினைச்சேன் சிவகார்த்திகேயன் அப்படி ஹம்பிள் இது ஏன் அப்படின்னு நினைச்சேன்னா ஏகே சார் அப்படிதான் எல்லார்கிட்டயும் பேசுவாங்க. ஸோ அதனால நான் நினைச்சேன் லைக் ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா உங்ககிட்ட ஒரு தடவை பேசியாச்சுன்னா உங்க பேர் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்க உங்ககிட்ட பேர் சொல்லிதான் பேசுவாங்க. ஓகே அந்த அளவுக்கு. அண்ட் ரியல் ஜென்டில்மேன் எப்பவுமே ஹி மேக் ஷூர் அவங்க சுத்தி மீதி லேடிஸ் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கணும். அப்போதான் அவங்க உட்காருவாங்க. இல்லைன்னா அது வரைக்கும் நின்றுட்டு இருப்பாங்க. என்ன பாப்ரி ஜி சொல்லிதான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. லைக் இந்த ரெஸ்பெக்ட் எல்லாம் எனக்கு தரதுக்கு எந்த அவசியமே இல்லாம இருந்துச்சு. என்னன்னா ஏஜ் வைஸ் இருக்கட்டும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் இருக்கட்டும் சரி நான் பண்ண கேரக்டர் இருக்கட்டும் சரி அதுல
எதுவுமே பெருசா இல்லையே. ஃபேமிலி எவ்வளவு சப்போர்ட்? ஏன்னா வந்து நீங்க மீடியா வரீங்க, சீரியல் ஆக்ட் பண்ண போறீங்க அப்படின்ற போது எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஃபேமிலி? என் அப்பாவோட ஆசை தான் நான் இந்த மீடியால நான் ஆக்ட்ரஸ் ஆவே சொல்லி. ஸோ அதுதான் நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ஐ கெஸ் ஒரு அளவுக்கு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி வச்சுட்டேன். ஸோ யா நான் சொன்னேன்ல நான் பெரிய கஞ்சஸ். ஸோ அதனால நம்ம மீடியா ஃபீல்ட்ல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இன்கம் இருக்கட்டும் சரி, வேர்டுக்கு இருக்கட்டும் சரி, அது ஸ்டேபிலிட்டி இல்லை. ஸோ நான் ரொம்ப கஞ்சஸ்னாலே நல்ல டைம் வரும்போது இருக்கிற பேமெண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஏதோ சேவிங்ஸ் இது அது பண்ணி வச்சிருவேன். ஸோ அதனால அதுக்கப்புறம் லைக் எனக்கு நல்ல காசு வந்துட்டே இருக்கும்போது கூட என்னோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலா இருக்கும். லாவிஷ் ஒரு நாளுக்கே கூட இருக்காது. பட் அதே டைம்ல எனக்கு எப்போ அந்த கஷ்ட காலம் சொல்லுவாங்கல்ல, காசு வரல அந்த அதுதான் இருக்கும். பட் கஷ்டம் வராது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருப்பேன் அந்த டைம்ல யூஸ் பண்ணதுக்கும். ஸோ யா இதெல்லாம் நான் சீரியல்ல வர்றதுக்கும் அப்புறம் தான் நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருந்தீங்க நரேஷ் நீங்களும் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. அந்த அவங்க மட்டும் இல்ல, அவங்க வைஃப் கூட என்னோட குட் ஃப்ரெண்ட். அவங்க பொண்ணு கூட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லலாம். இல்லனா ஜனனி கோச்சிருப்பா. சோ ஆமா. சோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களே, அது அந்த ஐடியா இப்போ எங்க என்ன அது அந்த டைம்ல சீரியல் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். சோ அதனால ஓகே என்னோடது அவரோடது ரெண்டு பேரும் தமிழ் லாங்குவேஜ் கிடையாது. சோ அதனால கொஞ்சம் அரைக்குறையா தமிழ்ல பேசும்போது மத்த மீதி எல்லாருமே கொஞ்சம் கிண்டலுப்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம ஒருத்தர் பேசும்போது அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் முன்னாடி நானும் நரேஷ் பேசிட்டே இருக்கும்போது மீதி எல்லாமே என்ன லாங்குவேஜ்ல பேசுறேன், தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன். ஓ தமிழா புரியல அந்த மாதிரி தான் இருக்கும். நான் டான்ஸ் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். பட் நானா ரீல் எடுக்க மாட்டேன். யாரோ எடுத்து தந்தா வேற யாரோ எடுக்கிறாங்களா, ஓகே சரி அவங்க பேஜ்க்காக போய் அவங்க லைக் டான்ஸ் பண்ணிட்டு வந்துருவேன். பட் என்னோட ஒரு சொந்தமா சேனல் ஏதோ பண்ணிட்டு அதுல ஏதோ பெர்ஃபார்ம் பண்றது அது எனக்கு அந்த எஃபர்ட் எடுக்கிறது பிடிக்காது. ஸோ அதனால நரேஷ் அந்த விஷயம் ரொம்ப நல்லா பண்ணுவா. ஸோ அதனால ரெண்டு பேரும் ஓகே சரி கிவ் அண்ட் டேக்ல அப்படி அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் க்ரோ ஆகி ஓகே இப்போ அவங்களோட ஃபுல் ஃபேமிலி கூட அப்படி. அந்த யூடியூப் சேனல்ல உங்களோட ஃபேமிலியும் இன்க்ளூட் பண்றீங்க, உங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிறது, அவங்களும் அவங்க ஒய்ஃப் கூட இருக்கிறது இது வந்து நிறைய பேர் இன்க்ளூட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் இருந்தாலுமே வந்து சில ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கோம் இல்லையா? சின்ன வயசுல இருந்தே என் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நம்ம எவ்வளவு நல்லா பண்ணதுக்கும் ட்ரை பண்ணாலும் ஒரு சில பேர் தப்பா சொல்லுவாங்க, தப்பா இல்லைனாலும் தப்பு சொல்லுவாங்க. ஸோ அது அவங்க ஏன் தப்பு சொல்றாங்க அப்படி சொல்லி நீ உக்காந்துட்டேன்னா அப்போ அதுக்கு மேல போவே முடியாது. புரியுது. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோ, யாரு லைக் இம்பார்ட்டன்டான யாரோ சொல்றாங்களா அதை பத்தி, அப்போ நீ அது கவனிச்சு அது கரெக்ட் பண்ணதுக்கும் தப்பு அது சரி பண்ணு. அந்த தப்பு ஏதோ இம்பார்ட்டன்டான யாரோ பேர் சொல்லியாச்சுன்னா அப்போ அது தப்பு நீ புரிஞ்சுக்கிட்டு அது அந்த தப்பு சரி பண்ணு. இல்லையா உனக்கே தோணுது அந்த பர்சன் இம்பார்ட்டன்ட் இல்லையா, அப்போ அது மைண்டே பண்ணக்கூடாது. நீ உன் பாட்டுக்கு போயிட்டு இரு. இந்த ரூமர்ஸ் வித் இவங்க அப்படின்லாம் போடுறாங்கல்ல, அது பாப்பீங்களா நீங்க ஃபர்ஸ்ட்? நான் ரீசெண்டா பராசக்தி ஷூட்டிங் பண்றேன் சொல்லி ஸ்ரீலங்கால இருந்து வரும்போது ஏர்போர்ட்ல சிவகார்த்திகேயன் கூட எடுத்த ஒரு போட்டோ. அதுல லிட்ரலி அவங்க ஜஸ்ட் எங்கயோ இப்படி ஜஸ்ட் இந்த ரெண்டு பேர் எடுக்கிற சொல்லி அப்படியே கை போட்டாங்க. இப்போ எதுவுமே இல்லை, நான் இப்படி இருந்து இதாவது அதுல 4 இடத்துல இப்படி பண்ணி அந்த போட்டோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நானு இதுல என்ன தப்பு இருக்கு இப்படி எல்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணல, நான் சொன்னல அப்பா இப்படி சொன்னாங்க, அது நம்ம என்ன பண்ணாலும் 4 பேர் 4 வார்த்தை சொல்லிதான் வாங்க. சோ அது பத்தி நம்ம கவனிக்காம போனாதான் நமக்கு நல்லது. குயிக் ரேபிட் ஃபயர் வச்சிருக்கேன், அது நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோல் நீங்க ப்ளே பண்ணதுல என்ன ரோல்? ஃபர்ஸ்ட் ரோல் யூ பிளேட்? Pari in means it's pronounced as Pori in Bengali movie as heroine. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பண்ணீங்க?
2009ல. ஓகே டன். உங்க ஃபேவரட் கோ ஸ்டார் யாரு? அப்படி ஒருத்தர் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சிவகார்த்திகேயன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அம்பிகா மேம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். ஈவன் நேன் மேம் கூட எங்க கூட ஒர்க் பண்ணும்போது செம்மையா ஜாலியா இருந்தாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப பிடிக்கும். விஜய் சார் மீதி மத்தவங்க கிட்ட எப்படி பேசுவாங்க எனக்கு தெரியல. பட் என்கிட்ட ரொம்ப ஹம்பிளா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அவங்களும் பிடிக்கும். எனக்கு எல்லாமே பிடிக்கும். லைக் நரேஷ் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்வியஸ்லி அவரும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ஆள் அப்படி சொல்ல முடியாது. நயன்தாரா மேம் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கும் நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் இருந்துச்சு படத்துல இல்லையா? அதோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது காலையில 9 o'clock அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நாக் பண்ணி இது கேரவன்ல இருந்து தூக்கிட்டு போவாங்க. சரி ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு போல. ஸோ இது கூட போயிட்டு இருக்கும்போது இது பின் பண்ணிட்டு இருக்கு அந்த மாதிரி எல்லா விஷயம். அங்க போயிட்டு பாக்குற ஷார்ட் எங்கே போதே எதுவுமே தெரியல. அங்கே ஒரு ஷாமியான மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டென்ட் மாதிரி. அங்கே நயன்தாரா மேம் மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நிறைய சேர்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன இது வரைக்கும் வரவே இல்லவா, நம்ம விளையாடலாம் சொல்லி அங்கே உட்காந்துட்டு டோட்டல் டைம் நம்ம ஏதாவது அந்த ட்ரூத் ஆர் டேர் இருக்கட்டும் சரி, கார்டு கேம் இருக்கட்டும் சரி, தம்ஷ்ராஜ் இருக்கட்டும் சரி, ஏதோ பாட் பாடினது இருக்கட்டும் சரி, அந்த மாதிரி ஏதாவது விளையாடிட்டே இருப்போம். யாருக்கையோ ஷூட்டிங் இருக்கும்போது லிட்டரலி எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு எனக்கு ஷார்ட் இருக்கு நான் போயிட்டே பாரு அப்புறம் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு போயிட்டோம் திருப்பி வருவோம். அந்த மாதிரி லைக் ஒவ்வொரு நாள் அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுல ரமேஷ் திலக் சொல்லி ஒரு ஆக்டர் இருந்தாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி மேம் கூட இன்னொரு ஏதோ சீரியஸ் படம் ஷூட் பண்ணிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க அதுல இந்த மேம் இப்படி கிடையாது, இதுல பார்த்தா லைக் அந்த நயன்தாரா மேம் லைக் சீரியஸா ஏதோ பேசினாலும் அவங்க கண்ணை பார்த்துட்டே ஓடி பயந்துருவாங்க. அப்படி இருந்துச்சு. இங்க இவங்க பேசினது பார்த்தா டோட்டலா அந்த விக்ரமோட அனியன் அம்பி மாதிரி ஃபுல்லாவே ஆப்போசிட் ரெண்டு கேரக்டர் அம்பி. ஓகே. மோஸ்ட் எம்பாரசிங் மூமெண்ட் ஆன் செட் ஏதாவது நடந்திருக்கா? என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி இது டூரிங் டாக்கீஸ். அதோட ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது டே டைம்ல ஒரு நார்மல் பிளாஸ்டிக் சேர் ஏதோ இருந்துச்சு. விஜிபில ஷூட்டிங். இப்படி தூங்கிட்டு இருந்து ஓகே அவ்வளவுதான். வெளியில இப்படி தூங்கிட்டு இருந்து எல்லாரும் முன்னாடி. இப்போ ரீசெண்டா கூட பராசக்தி இல்ல லைக் அதுல நார்மலி உனக்கு ஷார்ட் இருக்கட்டும் இல்லையோ ஆப்போசிட் இருக்கிற அவங்களுக்கே க்ளோஸ் அப் நடந்துட்டு இருக்கும்போது கூட யூ பி தேர், யூ சே யோர் டயலாக், கவுண்டர் டயலாக். ஸோ அதே மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து ஓகே. லாஸ்ட் ஷெட்யூல்ல ஒரு டயலாக் நான் நேரடியா என்னோட க்ளோஸ் அப் டைம்ல நான் பல தடவை கொஞ்சம் ஒலடி ஏதோ பேசிட்டு இருந்தேன். பேக்ல இருக்கும்போது நான் ஃபுல்லாவே கம்ப்ளீட்லா ஒலடிட்டு இருந்தேன். ஜஸ்ட் பிகாஸ் அது என்னோட ஷார்ட் இல்லை, நான் எவ்வளவு தெரிஞ்சிருச்சு இது அது அப்படி எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்ல இருந்தே சிவகார்த்திகேயன் சார் கூட சரி, பின்னாடில இருந்து கேமராமேன் சதீஷ் சார் கூட சரி, 2 பேரோட சேர்ந்து சொல்றாங்க அப்படி என்ன இவ்வளவு எப்படி கண்ட்ரோல் பண்றது. ஒரு தமிழ் டயலாக் நீங்க மறக்கவே முடியாது வரைக்கும்னா என்ன டயலாக்? நான் ரஜினிகாந்த் சாரோட ஃபேமஸ் டயலாக் நான் ஒரு தடவை சொன்னா அது 100 தடவை சொன்ன மாதிரி, அதுவே டைரக்டா சொல்லிருக்கேன் 3 தடவை சொன்ன மாதிரி, 100க்கு 3 பண்ணி வச்சிருக்கேன். சோ நான் ஏதோ டயலாக் எடுத்துட்டு சொன்னேன்னா அது அந்த டயலாகை கொலை பண்ணிடுவேன். சோ அதனால நான் அப்படி எந்த டயலாகும் கொலை பண்ணதுக்கு விரும்பல. நீங்க ஒரு ஆக்ட்ரஸா இல்ல அப்படின்னா நீங்க என்ன ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணிருப்பீங்க? அது கடவுளுக்கு தான் தெரியும். பட் இப்போ ரீசெண்டா நான் சொன்னல நம்மளோட ப்ரொஃபஷனல்ல அப் அண்ட் டவுன் நிறைய வரும். லைக் ஸோ நடுவில் நான் லிட்ரலி யோசிச்சேன் ஏதோ வேற ஏதாவது ப்ரொஃபஷனும் நம்ம யோசிக்கணும். மேபி ஏதாவது சின்ன பிஸ்னஸ் மேபி ட்ரை பண்ணுவேன். என்னன்னா மீதி எந்த ப்ரொஃபஷனுக்கும் போனா அது ஃபுல் டைம் தரணும், அது மேபி முடியாது. பட் சின்ன ஏதாவது பிஸ்னஸ் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்றேன். அது ஸ்டார்ட் பண்ணதுக்கும் பார்க்கலாம். டிஸ்கிரைப் பாப்ரி இன் 3 words அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? 3 வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ணணும்.
ஓவர் டாக்கெட்டிவ், அது ஒரு வார்த்தை. ஃபுடி, ஓகே. ஃபுடி சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே. நீங்க நெறைய ஐ திங்க் நீங்க நெறைய சீரியல்ஸ் பண்ணியிருப்பீங்க. நெறைய ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கனெக்ட் ஆயிடுவாங்கல்ல சில கேரக்டர்ஸோட. அப்படி உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அப்படின்றத ஞாபகம் இருக்கா? அத பத்தி ஷேர் பண்ண முடியுமா? இப்போ கூட நிறைய பேர் என்ன பார்க்கும்போது, ஏம்மா இது சீரியல்ல நீ நல்லா தானே பேசுற, இப்போ எதுக்கு இப்படி பேசுற, அது சொல்லும்போது எனக்கு வாவ், லைக் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்காங்க, அந்த மாதிரி தான் தோணும். அண்ட் அது இல்லாம ஒவ்வொரு தடவை ஏதோ பாட்டி அப்படி பார்த்தா உடனே அப்படி ஓடி வந்து அந்த கட்டி பிடிக்கிறது, இல்ல இப்படி இப்படி பண்றது, அது லைக் அந்த அந்த பாசம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாத பாப்பியை பத்தி இப்ப நீங்க வந்து ரிவீல் பண்ண போறீங்க. ஏதாவது ஒரு விஷயம். அந்த குவாரண்டைன் டைம்ல எல்லாருமே எப்படி இருந்தோம், லைக் வீட்ல டோட்டல் டைம் உட்காந்து அப்படி எனக்கு லைக் நீங்க 3-4 மாசம் கூட அப்படி, பட் ப்ரொவைடட் ஃபுட் ஏதோ வந்துட்டே இருக்கணும் வெளியில இருந்து. என்னோட அப்பா அம்மா இப்போ வந்தாங்க, அதனால அப்படி இல்லைன்னா என்னோட டயட் ஃபுட் வெளியில இருந்து வரும் 3 டைம், அது வந்துட்டே இருக்கும். ஸோ நான் எனக்கு நீங்க 3-4 மாசம் நீங்க வீட்ல இருந்து வெளியிலே வரக்கூடாது அப்படி சொன்னாலும் நான் அப்படியே ஜாலியா தான் இருப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். பட் அதே டைம்ல எனக்கு யாரும் பிக் பாஸ்க்கு போக சொன்னா எனக்கு பயம். அதுதான் நெக்ஸ்ட் கேட்கலான்னு இருந்தேன். அங்க போனா ரொம்ப பயம். என்னன்னா அங்க நான் சும்மாவே இப்படி பேசும்போது ஏதாவது உளடுவேன். லாஸ்ட் சீசன்லாம் வந்து தமிழ் தெரியாதவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது கொஞ்சம் கியூட்னு சொல்லிட்டு நாங்கலாம் வந்து ரசிச்சுட்டு இருந்தோம். ஓகே, சரி, அது வேற விஷயம். பட் எனக்கு அந்த தைரியம் இல்ல, எனக்கு ரொம்ப பயம். கம்மிங் பேக் டு சீரியல்ஸ் நீங்க வந்து நிறைய லைக் சீனியர் ஆர்டிஸ்ட் கூட வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்களா? அம்பிகா மேம், அவங்கள பத்தி சொல்ல முடியுமா? மேம் லைக் எந்த டைம் சொல்லுவாங்க ஷார்ப்பா அந்த டைம்ல ரெடி ஆயிடுவாங்க. அண்ட் போகிற டைமும் ஒரு அளவுக்கு மெயின்டைன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் மேமோட காஸ்டியூம் சேஞ்ச் மீன்ஸ் சாரி சேஞ்சோட டைமிங் யாருனாலோ அது பீட் பண்ண முடியாது. ஒரே ரூம்ல சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நான் சாரி கழட்டதுக்கு இல்ல, அவங்க சாரி மாத்தி ப்ராப்பரா கட்டி ரெடி. மேம் இது வரைக்கும் நான் சாரி கழட்டவே இல்லை, நான் ரெடி ஆயிட்டேன், நீ என்ன இவ்வளவு டைம் எடுக்கிற, ஃபாஸ்ட் பண்ண. ஓகே. சோ அதுதான் அவங்கள அந்த சாரி மாத்துறது, அந்த இது டெக்னிக் ரொம்ப ஃபாஸ்ட். எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும்ல, சொந்த வீடு வாங்கணும், சொந்த கார் வாங்கணும் அப்படின்றது. அந்த விஷயங்கள் பத்தி சொல்ல முடியுமா? நீங்க வாங்கியிருக்கீங்க, அத பத்தி ஷேர் பண்ணுங்க. அது என்ன நான் சொன்னேன்ல, நான் ரொம்ப கஞ்ச. சோ எனக்கு வந்து காசு ஃபர்ஸ்ட் நான் ஏதோ இன்வெஸ்ட் அப்படி எல்லாம் பண்ணுவேன். அண்ட் மீதி எல்லாருமே லைக் எப்படி என்னோட இந்த ட்ரெஸ் 10,000 ஓடது, இந்த பேக் 20,000 ஓடது, இந்த போன் இவ்வளவு இது அது அப்படியெல்லாம் ஃபிளெக்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நான் என்னோட சொந்த கார் வாங்கியாச்சு, சின்னதா இருந்தால என்னோட சொந்தது, என்னோட சொந்த பிளாட் வாங்கியாச்சு. அந்த விஷயம் சொல்லும்போது ஐ ஃபீல் ஐ ஹவ் டன் சம்திங் குட். எனக்கு அந்த ரொம்ப காஸ்ட்லி பேக் வாங்குறது இது அது யாருக்கே தெரிய போறது, 4 நாள் கழிச்சு அது சும்மா கபர்ட்குள்ள அப்படியே இருக்கும். நம்ம என்கிட்ட குறைச்சபட்ச 15 பேக்ஸ் இருக்கும். நான் சுத்தி ஒரு டைம்ல நீங்க சொல்லுங்க உங்ககிட்ட எத்தனை பேக்ஸ் இருக்கும், பர்ஸ் இருக்கும். நீங்க இப்போ கரண்டா லாஸ்ட் 2 மாசத்துல 4 பேக்கு மேல நீங்க இருக்கவே இல்லை, அந்த கபர்ட்லயே அப்படியே இருக்கு. என்னோடதும் அப்படிதான். சோ அதுக்காக நம்ம ரொம்ப ஜாஸ்தி காஸ்ட்லி ஏதோ வாங்கிட்டு என்ன பிரயோஜனம்? இது வரைக்கும் நீங்க எவ்வளவு காஸ்ட்லியா வாங்கிருக்கீங்க? இதுக்கு இந்த பட்ஜெட் மேல நான் போக மாட்டேன் அப்படின்னு. காஸ்ட்லியஸ்ட் சாரி 33,000 இருந்துச்சு. அந்த டைம்ல நான் ஜஸ்ட் மூவி ஸ்டார்ட் பண்ணிருந்து சவுத்ல, அண்ட் தட் வாஸ் ஃபார் மை மாம். ஓகே. ஸோ லைக் வென் இட் கம்ஸ் டு லைக் என்னோட மாம் ஆர் அப்பாக்காக அந்த டைம்ல ஐ டோன்ட் சி எனி பிரைஸ் டேக். ஈவன் என்னோட தம்பிக்காக ஷூ வாங்குறது ஏதாவது அந்த டைம்ல கூட ஐ டோன்ட் சி த பிரைஸ் டேக். பட் வென் இட் கம்ஸ் டு மீ என்னோட திங் வாங்குறது டைம்ல ஐயோ 1000 வேண்டாம், இது ஆன்லைன்ல எனக்கு நான் 500ல வாங்கிடுவேன், அது பார்க்கலாம் அப்படி சொல்லி அங்க இருந்து அப்படியே வந்துடுவேன். நான் ஐ டோன்ட் லைக் டு, எனக்காக ரொம்ப ஜாஸ்தி காஸ்ட்லி
திங்ஸ் வாங்குறது அவ்வளவு பிடிக்காது. ஹேர் கேர் பத்தி சொல்ல முடியுமா? ஐ திங்க் எல்லா ஆர்டிஸ்ட்க்குமே வந்து ஹேர் நிறைய வந்து கேர் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க இந்த ஹேர் மாதிரி கேர் நான் இதுக்காக இந்த ஒரு விஷயத்துக்காக தான் மீன்ஸ் மாத்திரை சாப்பிடுவேன். ஓகே. டாக்டர் கிட்ட போவேன். அது டாக்டர் பத்ராஸ் அங்கே. அது ஆக்சுவலி எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கே இல்லையே அது எனக்கு தெரியல. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஐ கெஸ் நார்த்ல இருந்து சவுத்ல வரும்போது நிறைய பேருக்கு அது தோணும் தண்ணி சரியில்லை இது அது சொல்லி. ஸோ நான் அதுக்காக தனியா ஆரோ ஜஸ்ட் குளிக்கிறதுக்கு தலை குளிக்கிறதுக்கு ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சின்ன சின்ன விஷயம் நான் ஹேருக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறது, ஒழுங்கா தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் செய்வேன். ஹேர் பேக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்களா? ஆயில், ஹேர் ஆயில் வீட்ல செஞ்சது அந்த மாதிரி ஏதாவது? இல்ல நல்ல விஷயம் ஞாபகப்பட வச்சுட்டீங்க. மாம் கிட்ட சொல்லலாம் கொஞ்சம் ஆயில் வச்சு தரதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்கின் கேர் ஏதாவது நீங்க அழகா இருக்கீங்க, ரொம்ப க்ளோயிங்கா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதுக்கு ஏதாவது ரொட்டீன் ஏதாவது ஃபாலோ பண்ணுவீங்களா? எப்போவாச்சும் அந்த முல்தானி மிட்டி, சாண்டல் அண்ட் கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுல கொஞ்சம் ரோஸ் வாட்டர் போட்டுட்டு அப்படி இது பண்ணி வீட்டில் அலோவேரா இதோ வச்சிருக்கேன், செடியோ வச்சிருக்கேன். அதுல இருந்து அப்பப்போ ஏதாவது ஒடிஞ்சு போச்சு இல்லைன்னா நானே கொஞ்சம் ஒடிச்சிட்டு அதை எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படி இது பண்ணி வச்சுட்டு சரி. ஃபுட் ரொட்டீன் பேசிக்கா டயட் ஃபாலோ பண்றது அந்த விஷயங்கள் ஏதாவது நீ ஃபுட்டின்னு சொல்லியிருக்கீங்க, பட் ஸ்டில் இருந்தாலும் சம்டைம்ஸ் டயட்லாம் ஃபாலோ பண்ற விஷயங்கள் இருக்கா? என்னோட ஆக்சுவலி நார்மல் டைம்ல 2 தடவை 3 தடவை கூட என்னோட ஃபுட் டயட் ஃபுட்டா தான் வரும். ஓகே. அதுக்கு அப்புறம் அதுல இருந்து எனக்கு எப்போவாச்சும் ஏதாவது இல்ல இன்னைக்கு மூட் இல்ல, இந்த டைம்ல மூட் இல்ல அது சாப்பிடறதுக்கு அப்படி தோணுச்சுன்னா மட்டும்தான் நான் வெளியில இருந்து தனியா ஆர்டர் பண்ணுவேன். இல்லைன்னா வெளியில ஏதோ ஃப்ரெண்ட் கூட போய் சாப்பிட்டாச்சுன்னா அது வேற விஷயம். இல்லைன்னா நான் நார்மலாவே கொஞ்சம் ஹெல்தியான ஃபுட் தான் சாப்பிடுவேன். கௌரி சீரியல் பத்தி சொல்ல முடியுமா? ஏன்னா வந்து நீங்க பண்றதுல ஐ திங்க் ஒன் குட் கேரக்டர் கௌரி சீரியல்ல இருந்துச்சு இல்லையா? குட் கேரக்டர் அப்படி குட் பேட் சொல்ல முடியாது. பட் அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா அது தவிர வேற எங்கேயோ நான் போலீஸ் கேரக்டர் பண்ணல. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லும்போது மீதி எல்லாரும் பத்தி விடுங்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நரேஷ் அதுல ஹீரோ தானே. அவரு ஏய் கொஞ்சம் பார்த்து ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா ஃபிட் பண்ணி நீ அதெல்லாம் செக் பண்ணிடு. என்னன்னா இதுக்கு முன்னாடி பாண்டவர்ல அந்த காமெடிக்காக போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போடும்போது ரொம்பவே காமெடியா இருந்துச்சு. ஸோ அதனால அவருக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு அவரோட ஒய்ஃப்கோ. ஸோ அதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து ஃபுல் ப்ராப்பர் ஃபிட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுட்டு இங்க இருந்தே கூட்டிட்டு போனேன் அந்த ட்ரெஸ். அதுக்கப்புறம் ஃபைனலா அது போட்டுட்டு வரும்போது நிறைய சொன்னா இல்ல நான் நினைச்ச மாதிரி காமெடி தோணல. அதுக்கப்புறம் மீதி அப்போ அங்க டைரக்டர் ஹெல்ப் பண்ணதுனால அப்படியே ஐ கெஸ் நான் நல்லதா பண்ணிருக்கேன். கௌரி சீரியலே வந்து நீங்க அம்மன் கேரக்டர் பண்ணிருந்தீங்க இல்லையா? அப்ப கூட ஏதோ ஒரு இன்டர்வியூ ஷேர் பண்ணிருந்தீங்க. அம்மன் கேரக்டர் சொன்ன உடனே நான்வெஜ் சாப்பிட்டுதான் இருந்தேன், அதுக்கப்புறம் அது சாப்பிடல நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு டெடிகேட்டடா அந்த கேரக்டருக்கு இருந்தீங்க. அந்த அந்த கெட்டப் போடும்போது அந்த டைம்ல சாப்பிட்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணேன். பட் அது முடிச்ச உடனே திருப்பி டின்னர்ல நான்வெஜ் சாப்பிட்டேன். அப்படி அதுக்காக ரொம்ப நாள் சாப்பிட்ற மாதிரி இருந்தா அப்படி கிடையாது. பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேரக்டருக்கு என்ன உண்மையா இருக்க முடியும் அது ட்ரை பண்ணுவேன். இல்லைன்னா எல்லாம் எனக்கு இப்போ ரீசெண்டா லைக் கோவில் எல்லாம் போனது அப்படி சுத்துறது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால ஓகே அந்த டைம்ல மட்டும்தான் வாரத்துல எப்படியோ நான் 2 நாள் வெஜ்ஜு. கோயில் போறேன்னா அதுக்கு முன்னாடி கரெக்டா தலையெல்லாம் குளிச்சுட்டு. இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஃபுல்லா ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சனா இருக்கீங்க, நிறைய கோயில்கள் போறீங்க. ஆமா ஃபுல்லா நீங்க போஸ்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 4 போஸ்ட்ல அட்லீஸ்ட் ஒரு போஸ்டாவது நீங்க கோயிலுக்கு போய் போஸ்ட் பண்ற. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். லைக் இங்க சென்னையில என்னோட ஃபேவரட் பிளேஸ் சொன்னீங்கன்னா இஸ்கான் சொல்லலாம். அடிக்கடி அங்கே போயிடுவேன். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? இப்போ பராசக்தியோட ஷூட்டிங் ரொம்ப டிலே ஆகி போததுனால ஐ கெஸ் அது லைக் 2026ல தான் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ தெரியல. அண்ட் அப்போ நான் மூவி பத்தி அந்த டைம்ல நான் முடிவு எடுத்துக்கலாம் அப்படி இருக்கேன். என்னன்னா ஐ எம் வெரி ஹோப்ஃபுல் அபவுட் மை கேரக்டர். இதுல ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் லைக் மேம் எப்பவுமே டைரக்டர் மேம் எப்பவுமே எனக்கு ரொம்ப பாராட்டிட்டு இருந்தாங்க அந்த பராசக்தி இதுக்காக. ஸோ அதனால எனக்கு தோணுது நான் ஏதாவது நல்லா பண்ணியிருக்கேன் மேபி. ஸோ அதனால அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது விட
அதுல இருந்து நல்ல நிறைய நல்ல exposures. எக்ஸ்போஜர் கிடைக்கும், நல்ல நல்ல ஆஃபர்ஸ் ம். கிடைக்கும் சொல்லி என்னோட நம்பிக்கை. ஓகே, தேங்க்யூ சோ மச். உங்ககிட்ட பேச ரொம்ப சந்தோஷமா இருந்தது. Thank தேங்க்யூ. you. ஓர் நற்செய்தி. உங்களின் அபிமான தங்கமயில் இப்போது சென்னை ஆவடி மற்றும் கீழ்கட்டளையில் கோலாகல ஆரம்பம். செப்டம்பர் 21ஆம் தேதி 2 புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.